உங்களுக்கு இதை பற்றிய கவலை இருக்கும் பொழுது, எனக்கும் அதை பற்றிய கவலை இருக்கும் பொழுது அதற்காக நாம் தயாரித்துக் கொள்வோமே. எதற்காக இந்த இடையில இந்த ஆசை எல்லாத்துக்கு? கடைசியில் எழுதினாங்க, ஆசை அல்லாஹ் 10 பங்கா வச்சான். அதுல ஒரு பங்கு தான் ஆடவர்களுக்கு கொடுத்தான், 10 பங்கு பெண்களுக்கு கொடுத்தான், 9 பங்கு. 9 பங்கு ஆசைகளை அடக்கி கொண்டு நான் மறுமையை பற்றி கவலையில் இருக்கிறேன். ஒரு பங்கு ஆசையுடைய நீங்க அதை அடக்க முடியாம இது நிக்காவுக்கு தபால் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க அன்பர்களே. அதனால அவர்கள் நிக்காவை அவமதித்தார்கள் அர்த்தம். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை, நாம மறுமையை பற்றி அதாவது ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் அன்பர்களே, அந்த நம்முடைய ஈமான் இப்ப நான் விளக்க தயாராக. எல்லாருக்கும் ஈமான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. யாருக்காகிலும் அதாவது மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவதில் நம்பிக்கை குறைவு இருக்குங்களா? முஸ்லீமுக்கு யாருக்கு இருக்க முடியுமா? முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. இருந்தா அவன் முஸ்லீமா இருக்க முடியாது. ஈமானுடைய சிஃபாத்துகள் 7. ஆமந்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன். ஆமந்து பில்லாஹ்னா அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன்னு சொல்றான். அல்லாஹ்வை கொண்டு நீ எப்படி ஈமான் கொண்டிருக்கிற? அதை பற்றிய கவலைப்பட்டதே கிடையாது அன்பர்களே. நாம கவலைப்படுற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு இருக்கிற கவலை என்ன சம்பாதிக்கிறது, என்ன சாப்பிடுறது, இந்த 2 கவலை. என்ன சம்பாதிக்கிறது, என்ன சாப்பிடுறது. சம்பாதிக்கும் போது நோக்கம் என்ன? சம்பாதித்தால் தானே சாப்பிடலாம். சாப்பிடும் பொழுது நோக்கம் என்ன? சாப்பிட்டால் தானே சம்பாதிக்கலாம். ஆக இந்த 2லயே சுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதே கவலை, இந்த உணவு பற்றிய கவலை இருக்குங்களே, அது மற்றும் உண்டான மறுமையை பற்றிய கவலையை கூட எடுத்துடுச்சு. அல்லாஹ் தாலா தான் நம்ம மீது கிருபை செய்யணும், அல்லாஹ் தான் கருணை காட்டணும். நீங்க உங்களுடைய ஆத்மாக்கள் மீது மெதுவாக நடந்து கொள்ளுங்க, கிருபை இறக்கப்படுங்க. கொஞ்சம் மறுமையை பற்றி சிந்தனை முன்னால வச்சு வாழ்க்கணும். மரணத்தை மறந்த மனுஷனுக்கு நல்லுபதேசம் பயனளிக்கும். மரணத்தை யார் மறந்து விட்டானோ அவனுக்கு நல்லுபதேசங்கள் பயனளிக்கும். ஏன்னா அவன் துனியாவிலே இருக்க போறன்னு நினைச்சிருக்கான். ஒரு ஆலிம்சா சமது மௌலானா சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு செய்தி சொன்னா, சிரிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்க முடியாது. என்ன சொன்னா, சுவர்க்கத்தை பத்தி ஹஸரத் அழகாக வர்ணிச்சு, இப்ப அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பத்தி நான் வர்ணிச்சு, யார் யார் இப்போ வர்றீங்கன்னு கேட்டா நீங்க எல்லாருமே வரணும்னு தான் சொல்லுவேன். குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் தெரியப்படுத்துற அளவுக்கு நான் இப்ப சுவர்க்கத்தை பத்தி வர்ணிச்சு, யார் யார் இப்போ வர்றீங்கன்னு கேட்டா நீங்க எல்லாரும் வரணும்னு தான் சொல்லுவேன். அதை பத்தி அறவே தெரியாது. அதனால இதே மொச்சக்கொட்டை, இதே பருப்பு, இதே கத்திரிக்காய், இதே மாங்காய் திண்டா இதை இன்னொரு 100 வருஷம் இந்த திண்டு சாவணுங்கிற அதே நிலையில இருக்கு அன்பர்களே. சுவனத்தை பத்தி விளக்கம் வந்துட்டா மனுஷன் இங்கே இருக்கிறது யார் ஆசைப்படும்? விளங்குச்சுங்களா? அதற்காக தயாரா இருப்பான், ஆயத்தமா இருப்பான், தயார் பண்ணிக்கொண்டே இருப்பான். அதற்காக ஆசிரியக்கெல்லாம் ஒரு பேச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அதிகமாக தக்வா பற்றி, குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடியவர்களுக்கு தெரியும், அடிக்கடி இத்தகுல்லாஹ், ஃபத்தகுல்லாஹ், வத்தகுல்லாஹ் இது ஊடூட வந்து கொண்டே இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை நீங்க தக்வா செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு தக்வா செய்யுங்க. ஹக்க துகாத்திஹி, தக்வா எப்படி செய்யணும்? முறைப்படி செய்யுங்க. ஏன்னா இப்ப நம்ம காலத்துல ஜனங்க தங்களுடைய முறையே தக்வான்னு விளங்கி, நானும் அப்படித்தான் தப்பா இருக்கேன். நான் செய்யறத தக்வா என்று நான் என்ன சமாதானப்படுத்துகிறேன்? அன்பர்களே, நாம எல்லா காரியங்களும் அப்படித்தான் இருக்கு. நம்மளுடைய தக்குவாவை அல்லவா ஏற்றுக்கொள்ளும். அதனால அல்லாஹ் சொன்ன முறைப்படி தக்குவா செய்யும். தக்குவா செய்ய வேண்டிய முறை அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதன்படி தக்குவா செய்யுங்க. சரி, வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமான நிலையில் அன்றி மரணிக்க வேண்டாம். அதாவது நீங்க மௌத்தா போய் என்கிட்ட வரும்போது முஸ்லீமா வாங்கன்னு சொன்னாங்க. இவன் என்ன சொல்றான்? நான் மரணிக்கும் போது பணக்காரனா போகணுமா இல்லையா? குறைந்தபட்சம் மனுஷனா பிறந்த நானும் ஒரு எம்எல்ஏயா மௌத்தா போகணும். நீ சந்தோஷமா போங்க, நான் வேணான்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய பதவி வகித்து, அரசராக போங்க, மந்திரிகளாக போங்க, எம்பியா போங்க, பிரைம் மினிஸ்டரா வாங்க, வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்த அழைப்பு, நீங்க என்கிட்ட வரும்பொழுது முஸ்லீமா வாங்க. அன்பர்களே, என்ன சொல்றீங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஃபதவஃபனி முஸ்லிமன், தவஃபனி முஸ்லிமன், வாலிஹிகனி முஸ்லிமன், தவஃபனி முஸ்லிமன். ஒரு நபி துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் என்ன முஸ்லிமான நிலையில மரணிக்கச்சியா. அப்ப முஸ்லிம்னு சொன்னா என்ன? நமக்கு தமீஸ் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிடு.
நம்ம ஈமான அல்லாஹ் ஒப்புக்கொள்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என் பக்தர்களே, விசுவாசிகளே, அடியார்களே கூப்பிட்டு அல்லாஹ் உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க ஈமான் கொண்ட நீங்க இஸ்லாத்துல முழுக்க முழுக்க நுழைந்து கொள்ளும், பரிபூர்ண முஸ்லீமாக போயிடும். விளங்குச்சுங்களா? வலா தத்தபியு குத்துவாத்தி ஷயாத்தின், ஷைத்தான்களுடைய அடிச்சு விட்டு பின்பற்றாது. பாருங்க, ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிட்டல்ல, ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிட்டா அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஈமான் அல்லாஹ் ஒப்புக்கொண்டு ஈமான கபூல் செய்யலாம், இஸ்பாத் செய்யற அல்லாஹ் தான். அதே நேரத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை என்ன செய்யறான்? இத்தகுல்லா, ஈமான் கொண்ட நீங்க தக்குவா செய்யுங்க. தக்குவான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு பயப்படுவதும் அவனுக்கு பொருத்தமற்ற வஸ்துக்களை விட்டும் பேணுவதுமாய் இருக்கும். விளங்கிட்டீங்களா? கவனமா நான் சுருக்கமா சொல்லிவிடுவேன். ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொன்னா? தக்குவா செய்யுங்க. தக்குவா செய்யுங்கன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. பயப்படுவது என்ன அர்த்தம்? பயந்து மாறு செய்வதை விட்டுது. அறியாத காலத்துல நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும் மார்க்க ஞானம் வந்தா எது தவறு என்று தெரிஞ்சு அதை அதோட விட்டுருங்க. அதுக்கு பேர் தான் தக்குவா. அல்லாஹ் ஏவுனது, அல்லாஹ்வும் ரசூலும் எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்யணும், அல்லாஹ்வும் ரசூலும் எதை விட சொன்னார்களோ அதை விடணும். ஆச்சுங்களா? இதுக்கு பேர் தக்குவா. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு ஈமான் இருக்கு, தக்குவா செய். ஈமான் கொண்ட அடியார்களே தக்குவா செய்யுங்கன்னு சொல்றான். அப்போ ஈமானுக்கு பிறகு ஈமானுடைய அமல் தக்குவா. ஈமான் இருக்கு என்பதற்கு ஒரு அமல் அனுஷ்டானம் இருந்தா அது தக்குவாவாக அல்லாஹ் வச்சிருக்க. ஒரு சின்ன உதாரணம் சொன்ன கேளுங்க, நாம அப்படி இருக்கிறோமான்னு கேளுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்து அல்லாஹ் தஆலா சொன்னா வலா யக்த பாதுக்கும் பாதா, நீங்க சிலரை புறம் பேச வேண்டாம். புறம் பேசுறதுன்னு சொன்னா சகோதர முஸ்லிம்களை பத்தி முதுகுக்கு பின்னால அவர்களுடைய குறைகளை பேசுங்க, அவங்களுடைய குறைகளை பத்தி பேசுங்க. அந்த பொட்ட கண்ணு, அந்த நொல்ல கண்ணு, அந்த செவிடப்ப, அந்த குருட்டுப்ப, அந்த நொண்டி, இப்படி எல்லாம் ஏதாச்சும் பேர்களை வச்சுக்கிச்சு அவன் மட்டமாக்கி வரும். அதாவது அவன் முன்னிலையில் அந்த குறைகளை பேசினால் அவன் மனம் வருத்தப்படுவானே, அவன் சங்கடப்படுவானே. அது போன்ற விஷயங்களை அவன் முதுகுக்கு பின்னால பேசினால் அதுக்கு பேரு புறம் பேச. அன்பர்களே, நாம எல்லாரும் ஈமான் கொண்ட மக்கள். ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லைங்களா? குர்ஆன் மேல ஈமான் இருக்கா இல்லைங்களா? அப்ப புறம் பேச வேண்டாம்ங்கிறது அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவா இல்லைங்களா? அல்லாஹ் தஆலா புறம் பேச வேண்டாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கீபத்து அஷத்து மின ஸினா, புறம் பேசுவது ஜினாவை விட கொடிய குற்றம். அன்பர்களே, அப்ப அவ்வளவு பெரிய கொடிய குற்றத்துல நாம எத்தனை பேர் மூழ்கி இருக்கிறோம்? நான் பரிபூர்ணமாக தப்பித்தவனாக சொல்ல முடியாது. நான் புறம் பேச விரும்பாவிட்டாலும் என்னை காண வரக்கூடியவர்கள் நிர்பந்த நிலையில் அவர்கள் என்னையும் அதுல பங்காளியாகத்தான் சேர்த்து. நான் உன்னை திருத்தறது உட்கார்ந்து இருக்கிறேன், நீ வந்து அடுத்த ஆளை பத்தி புறம் பேசி என்னையும் சேர்த்து பாவியாக ஆசைப்படுறேன். அன்பர்கள் அப்படி ரொம்ப பேர் வர்றாங்க. நான் என்ன இல்லாதையா சொல்றேங்கிறான். ஏயா புறம் பேசுறேன், நம்ம ரெண்டு பேரும் செய்தி சொல்லு, அடுத்தவன் பலா ஏன் கழுவுறேன்னு கேட்டா நான் என்ன அலசு இல்லாதையா சொல்றேங்கிறான். பாவா, பிறரில் இருக்கக்கூடிய குறைகளை அவர் முதுகுக்கு பின்னால பேசுறதுக்கு பேர் தான் புறம் பேசுறது. இல்லாததை பேசினா அதற்கு பேர் புகுத்தான், அது படுதூர் சொல், பழி சுமத்துறது. அன்பர்கள், அது அதை விட கொடிய குற்றம். அப்ப இது போன்ற வழியில் மக்கள் இன்றைக்கு சகஜமாக லயிச்சிருக்கிறார். பார்த்தா 5 வேளை தொழுகிறான், தாடி பார்த்தா பெருசா வச்சிருக்கிறான். அன்பர்களே, எல்லா கையில பார்த்தா எப்பவும் தஸ்பீ உருட்டிக்கிட்டே இருக்கிறான், முரீது வாங்கிட்டேன்னு சொல்றான். நான் அவங்கள தான் சொல்றேன், உங்களை சொல்ல இல்லை. முரீது வாங்கிட்டேன்னு சொல்றாங்களே ஒரு கூட்டம், அவங்கள தான் சொல்றேன். எல்லாம் செய்யறான், கடைசியில் உட்காந்து புறம் பேசுறான். நான் சொன்னேன், பையத்து செய்யும் போது என் கையில வாக்குறுதி செஞ்சேன், பொய் சொல்ல மாட்டேன், புறம் பேச மாட்டேன், கோல் சொல்ல மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், சினா செய்ய மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன், இப்படி எல்லாம் சொன்னேன், புறம் பேசுறேன். அன்பர்களே, அது குற்றமா விளங்குது, அது பாவமே தெரியும். ஏன் புறம் பேச போனா அவன் முந்தி வந்து ஒரு டீ வாங்கி கொடுத்தான். அந்த புறம் பேசுறத கேட்கிறான அவன் ஒரு டீயை வாங்கி கொடுத்த உடனே, நல்லா சொல்லுங்க, நானும் அவரை பத்தி யாரும் சரியா சொல்லவே இல்லை, நீங்க என்ன சிஐடி மாதிரி அவருடைய ஆய்வுகள் குறைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இனி அவனுடைய குறைகளை கேட்டு ரசிக்கிறான். அன்பர்களே, பிறருடைய குறைகளை நீ துருவி பார்க்காத, பிறர்ல என்ன குறைகள் இருக்குன்னு நீ பார்க்க ஆசைப்படாத. நீ பிறருடைய குறைகளை இப்படி அம்பலப்படுத்த முற்பட்டால் நீ வீட்டுக்குள்ளால மறைத்து செய்யக்கூடிய பாவங்களை வெளியாக்கி அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தி விட்டுருவான். பயப்படுங்க அல்லாஹ். நாம என்ன யோக்கியர்கள்? யார் யார் என்னென்ன குற்றங்கள் அவரவர்களும் அதுக்கு சாட்சியா இருக்கு. யார் யார் என்ன இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருத்தர் பத்தி என்ன. ரெண்டாவது, பள்ளிவாசல பயன்படுத்துறாங்க மக்கள். தொழுதுபடி எல்லாரும் போயிட்டா சில பேர் பள்ளிவாசல தங்கிக்கிறாங்க, கொஞ்சம் ஓய்வு பெறலாம்.
அதுல ரமலான் மாசம் வந்துட்டா நோன்புடைய நேரத்தை கழிக்கிறதுக்கு இது ஒரு அமலாவே வச்சிருக்கிறான். மத்தியானத்துக்கு மேல களைப்பு ஜாஸ்தியா இருந்தா பள்ளிவாசல படுத்துக்கிட்டு ஒருத்தர் பக்கம் தலையை திருப்பி வச்சுக்கிட்டு பலா கழுவுறான். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லு. நசீபு எப்படி போயிடுச்சு பாருங்க, ஷைத்தான் எப்படி பறிச்சுட்டு போயிடுறான். அவன் என்ன சொல்றான், அப்பனே உன்னை பள்ளிவாசல்ல வர விடாம வச்சிருந்தேன், ஏதோ தப்லீக் ஜமாத் ஆளுங்க வந்து முசாஃபா செஞ்சு கெஞ்சினது நீ தப்பி உள்ள வந்துட்ட, நீ உள்ள வந்துட்ட, நீ தொழுத நன்மை நீ கொண்டு போ, நான் விடுவேனா, எனக்கு தாங்குமா அது. நீ இங்கேயே உட்காந்து புறம் பேசி ஓ நன்மை யாரை பத்தி புறம் பேசி அவரு கொடுத்து விட்டு நீ வெறும் ஆளா போன்னு சொல்றான். அன்பர்களே, ஷைத்தானுடைய சூழ்ச்சி விளங்குறது மக்காயிது ஷைத்தான் ஒரு கிதாபே இருக்கு. அல்லாஹ்வுடைய மாரிஃபத் மனுஷன் சீக்கிரம் படிச்சுக்கலாம், ஷைத்தானுடைய மாரிஃபத்தை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவன் எப்படி நம்மளை காலவாரி விட நமக்கு தெரியல. இதற்காகத்தான் சங்கமிக்க உலமாக்களை சதா அணுகி இருக்க வேண்டும். அந்த சமது மூலம் நான் நல்லா வலியுறுத்தி சொன்னாங்க. 3 பேர் சொன்னதுல அவர் வலியுறுத்தி சொன்னார், யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னானோ அவர்களை கண்ணியப்படுத்துவது தான் நம்மளுடைய ஈடேற்றம். ஆரம்பத்தில் இந்த சரித்திரம் வந்துருச்சு, இது ஆரம்பத்திலிருந்து இருக்கு. ஒரு ஆள் சொன்னார், என்ன நீங்க ஆலிம் சக்கரம் மதிக்க சொல்லி இந்த உலகமே மதிச்சாலும் சேர்த்தான். என்னங்க யார் யாரு இந்த உலகமே கூடி அவரை மதிச்சாலும் சேர்த்தான், நான் மதிக்க மாட்டேன்னு சொன்னான். அது என்ன உங்க வைராக்கியம் இன்னைக்கு வந்தது. உனக்கு முந்தி கொப்பை இப்லீஸ் இருந்தானே, யாருங்க உனக்கு முந்தி கொப்பை இப்லீஸ், அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா மலக்குகளும் சஜிதா செய்யும் போது நான் மாட்டேன்னு ஒதுங்கி நின்றவன். அதனால அவனுடைய பிச்சளமும் கியாமத் நாள் வரைக்கும் துனியாவில் இருக்கு. ஏன் மதிக்கணும்னு கேட்க, அவர்களை மதிச்சா நீ சீதேவியா இருப்பு, நீ ஈமானோட இருப்பு, நீ நல்ல நிலையில் இருப்பு. அன்பர்களே, அவர்களை என மிகுதமாக மக்கள் கெட்டு போனவர்கள். நான் அதுக்கு சில நல்ல சான்றுகளை அதனால இருக்கிற பரக்கத்துகளை சொல்லி என்னுடைய சிற்றுரை முடிச்சிட்டு, என்ன சொல்லத்தான் ஆசைப்படுறேன், ஒரு அரை மணி நேரம் சொல்லி முடிக்கலாம்னு தான் நினைக்கிறேன். தொண்டையும் சாதகமா இல்லை. 2வது சப் தண்ணி பிஸ்மில்லாஹ். ஆக அன்பர்களே, நான் தக்குவா பத்தி விளங்க சொல்றேன். அப்போ புறம் பேசக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய சட்டம், இது பெருமானாருடைய உபதேசம். எல்லாத்துக்கும் ஈமான் இருக்கா இல்லைங்களா? இருக்கு, ஈமான் இருக்கு. புறம் பேசுறது பாவம், அல்லாஹ் குர்ஆன்ல தடுத்து இருக்கிறான் இல்லைங்களா? குர்ஆன் மேல ஈமான் இருக்குங்க, குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்திலும் ஈமான் இருக்கு, அல்லாஹ் ரசூல் ஒவ்வொரு சட்டத்தின் மேல ஈமான் இருக்கு, ஈமான் வச்சிருக்கோம், நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு தான், கண்டிப்பா செய்யக்கூடாது இல்லைங்களா? பெருமானாருடைய உத்தரவு இப்படி இருக்கு, இவ்வளவு கேடுகட்ட பாவம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தெரியுது நமக்கு. அப்ப ஈமான் இருக்கு, என்ன இல்ல சொல்லுங்க எல்லாரும். புறம் பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னா ஈமான் இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன இல்ல? ஈமான் இருக்கு, தக்குவா இல்லை. தக்குவான்னு சொன்னா அந்த ஈமானுக்கு அமல் உடனடியாக என்ன செய்யணும், அதை விட்டு பண்ணும், அதுக்கு பேர் தக்குவா. அல்லாஹ்வை பயந்து விட்டு பண்ணும். பாருங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிறான், ஆபாசமா திட்டிக்கிறான்னு வச்சுங்களேன், அல்லாஹ் பாதுகாப்பாங்க. சமயத்தில் ஆபாசமா திட்டிக்கிறான், அந்த பக்கமா மஹல்லா மஸ்ஜிதுடைய இமாம் அப்படி தொழுது வச்சுட்டு வெளியில வர்றாங்க. சண்டை போட்டுக்கிறவன் தாறுமாறா பேசிக்கிறவன்ட்டு யாராச்சும் ஓடி போய் நம்ம மஹல்லாவுடைய இமாம் அவர்கள் வர்றாங்கப்பா, நீங்க 2 பேரும் திட்டிக்கிறது ஹஸரத் காதுல உழுவுதுன்னு சொல்லிட்டா அவன் அப்பவே நிறுத்திக்கிறான். இந்த அளவுக்கு சமுதாயம் ஒரு மரியாதை வச்சிருக்க தான் செய்து உலமாக்கள். ஹஸரத் வர்றாங்க, ஆலிம் ஷா வர்றாங்க, நீ திட்டுறது நீ சகோதர முஸ்லிமை இப்படி ஏசுற, அவங்க காதுல உழுவுதுன்னா நிறுத்திக்கிறான். நிறுத்திக்கிட்டாங்களா? சரி, அவன் 2 பேரும் திட்டிக்கும் போது அல்லாஹ் கேட்கிறாங்கிற ஈமான் அவனுக்கு இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. அவன் 2 பேரும் ஆபாசமா பேசும்போது நாம திட்டுறது அல்லாஹ் கேட்கிறாங்கிற ஈமான் அந்த மோமினுக்கு முஸ்லிமுக்கு இருக்கா இல்லைங்களா? இருக்கு. அப்ப என்ன கைவிட்டாவே தக்குவா. அப்போ நம்ம ஈமான் எல்லா காரியங்களும் இருக்குங்க, தக்குவா. அதை வச்சு அந்த ஈமானுடைய அடிப்படையில் பயந்து விட்டுற பழக்கம் இல்லை. சரிங்க, அல்லாஹ் பாக்குறாங்கிற ஈமான் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. இது யாருக்காச்சும் அது இல்லாம இருக்கா? நவுது பில்லாஹ், அப்படி இருக்கா? அல்லாஹ் பாக்குறானா இல்லைங்களா? எவ்வளவு பாப்பான் அல்லாஹ். அவனுக்கு எதுவும் மறைய முடியுமா? முடியாது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, நீங்க எல்லாரும் நெஞ்சில கை வச்சு நாம எப்ப எல்லாம் அறியாமையினால குற்றம் குறைகள் செஞ்சோமோ, அல்லாஹ் பார்க்க செஞ்சோமா பார்க்காம செஞ்சோமா? ஆஹா, அப்ப நாம இப்ப எவ்வளவு வெட்கப்படணும். அல்லாஹ் பார்க்கறாங்கிற ஈமான் வந்த உடனே இறை அச்சம் வரும். இறை அச்சம், யா அல்லாஹ் நீ எப்படி பார்க்கறேங்கிறது எனக்கு தெரியாம இருந்துச்சு. யதார்த்தமா எல்லாரும் சமுதாயத்தில் அல்லாஹ் பார்க்கறான் கேட்கறான்னு சொன்னாங்க, நானும் அப்படி ஈமான் வச்சுக்கிட்டேன். இப்ப உலமாக்கள் அண்டி பழகும் போது நிச்சயமா நீ பாக்குற, நீ உன் பார்வைப்படாத இடம் இல்லை, உனக்கு மறைச்சு எங்கேயும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ரப்பே. அப்படி இருக்க நான் ஒரு குழந்தைக்கு முன்னால் கூட ஒரு பாவம் செய்ய மாட்டேன்னு ரப்பே, வெக்கப்படுவேன்.
மிருகங்களுக்கு முன்னால் கூட பாவம் செய்ய வைக்கப்படுவேனே. யா அல்லாஹ், நீ எப்படி பார்க்கிறேங்கிற ஞானம் எனக்கு இல்லாதனால எத்தனை பாவங்கள் நீ பார்க்கதான் நான் செஞ்சிருக்கிறேன். அன்பர்களே, உணர்ச்சியில உயிர் போயிடணும். அந்த சிந்தனையும் கவலையும் வந்தா மவுத்து வந்துருந்துங்க. குறைந்தபட்சம் நீ அல்லாஹ்வுக்கு பயப்படணும், வெக்கப்படணும். யா அல்லாஹ், நீ பார்க்கிறேன்னு தெரிஞ்சா நான் செஞ்சிருக்க மாட்டேன் ரப்பே. நீ எப்படி பார்க்கிறேங்கிறது எனக்கு தெரியாது ரப்பே. யாராகிலும் ஒரு மனுஷன் இடுக்கு வழியா பார்க்கிறான்டா கூட நான் பாவம் செய்ய மாட்டேன். நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற ரப்பே. நீ பார்க்க நான் பல கோடி பாவங்களை செஞ்சிருக்கேன். இப்ப நீ மன்னிக்க விட்டா எனக்கு நற்கதி கிடையாதல்ல, கருணை காட்டல்ல. அல்லாஹ் மன்னிக்க காத்துக்கிட்டு பி அததி ஜபதில் பிஹார், பி அததி வரகில் அஷ்ஜார், பி அததி நுஜூம், பி அததி ஐயாமில் துனியா. அதாவது ரசூல் மௌலானா தமிழ்ல சொன்னா அழகா, சமுத்திரனோட நுழைய அளவுக்கு நீ பாவம் செஞ்சு, மரங்களுடைய இலை அளவுக்கு செஞ்சு, உலகத்தினுடைய நாட்கள் அளவுக்கு செஞ்சு, வானமண்டலத்தின் நட்சத்திரத்தினுடைய இன்னும் என்னமோ ஹதீஸ் ஷரீஃப்ல வந்து இவ்வளவெல்லாம் நீ செஞ்சாலும் அல்லாஹ் உன்னை மன்னிக்க காத்துக்கிட்டு. அல்லாஹ் கிட்ட எப்பவுமே தண்டிக்கிறதுங்கிற ஒரு முடிவு கிடையாதுங்க. கூடுமான வரைக்கும் மன்னிக்கத்தான் அல்லாஹ் ஆசை. அல்லாஹ்வுடைய சுபாவமே அதுதான். ஆனால் அடியான் அதை பயன்படுத்தி என்ன சொன்ன அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நீ பார்க்கிறேங்கிற தெரிஞ்சு நான் செஞ்சிருக்க மாட்டேன். நீ பார்க்க பல கோடி பாவம் செஞ்சு, மக்கள் பார்க்க இல்லை, மக்களுக்கு மறைச்சேன் அந்த பாவம். ஏன் மறைச்சேன்? மக்கள் பார்த்துட்டா மதிப்பு போயிடும், யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க, கொடுத்து உதவ மாட்டாங்க, கண்ணியப்படுத்த மாட்டாங்க, பற்றாம என்னை பத்தி மானபங்கப்படுத்துவாங்க. அதனால மக்களுக்கு மறைச்சேன் ரப்பே. நீ பார்க்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா ரப்பே செஞ்சே இருக்க மாட்டேன்.